இதை வந்து அவங்க டைரக்டா வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு ராஜாவோட மகன் எங்க போறான் வர்றான்னு வேவ் பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, அம்பு விடுறதுக்கு பழகுற மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு பையனை மட்டும் கூட்டிட்டு நான் இங்க வர்றேன். அப்ப யாருக்கும் டவுட் வராது இல்லையா? அந்த காலத்துல அப்படித்தானே ட்ரைனிங் எடுப்பாங்க ராஜா பிள்ளைங்க எல்லாரும். அப்ப அந்த நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு அம்பை விட்டுட்டு நான் என்ன சொல்வேன்னா, அம்புகள் உனக்கு இப்புறத்தில் கிடைக்கின்றன அப்படின்னு நான் உனக்கு அந்த அந்த பையன்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுவேன். அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சவுளுக்கு உன் மேல கோவம் இல்லைன்னு அர்த்தம். இந்த சில கோட் வேர்ட்லாம் வைப்போம் தெரியுமா? ஒரு சைகையில காட்டுவோம்ல வீட்டுக்குள்ளேயே, ஏ அம்மா கோவம் இருக்கணும் அப்ப பேசுகிறாத வாயை திறந்தா இன்னைக்கு உனக்கு மொத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு சைகையில பேசுவோம்ல, அது மாதிரி ஒரு கோட் வேர்ட் சொல்றாரு. உனக்கு அம்புகள் உனக்கு அப்புறத்தில் கிடைக்கின்றன அப்படின்னா உனக்கு வந்துட்டு சவுல் ராஜா ரொம்ப கோவமா இருக்காரு, நீ ஓடிரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோட் வேர்ட்ல பேசிக்கிறாங்க. புரியுதா?